சீக்கிரம் வாங்க. அந்த அந்த பூனை இங்கதான் இருக்கு. குழந்தைங்க மேல பாயிர மாதிரி உட்கார்ந்து இருக்கு. இங்க பாருங்க, அமைதியா இருங்க. அம்மா வந்துட்டல்ல, பயப்படக்கூடாது. ஓகே? இந்த பூனை பசங்களை எதுவும் செஞ்சிடக்கூடாது. இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் உங்ககிட்ட வரேன். அக்கா பாத்து போங்க. பயப்படாதீங்க, பூனை உங்களை ஒண்ணும் செய்யாது. ரோகிணி, நீ வர வேணாம். நீ உள்ள வராத ரோகிணி. ஒரு வேலை பண்ணு, நீ குழந்தைங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிடு. பசங்களா வாங்க. அக்கா பாத்து. நீ அங்கே நில்ல. இந்த பூனை ரொம்ப கோபத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்களை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடு. நீங்க வாங்க போன்னு சொல்றேன்ல. இந்த காட்டு பூனை கிட்ட இருந்து அக்காவை காப்பாத்தி ஆகணும். இங்க பாரு, நீ இவங்களை பாத்துக்கோ, நான் வந்துடுறேன். அம்மா தாயே, இந்த பூனை ஒருவேளை நம்ம வீட்டை ரொம்ப நாளா அடைச்சு வச்சிருந்தோம்ல, அதனால இங்க கூட பூந்திருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, அதுவே இங்க இருந்து போயிடும். சசி, இங்கே நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. முதல்ல போய் அந்த பூனையை விரட்டுற வழிய பாரு. என்ன சொல்றீங்க? நான் எப்படி போறது? சசி, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு கொஞ்சம் பூனைனாலே பயம். அதான் நான் வந்து. எதுக்கு இப்படி கத்தி கூச்சல் போடுற சசி? அது நான். அம்மா தாயே, நீங்க தான் எங்க குடும்பத்தை காப்பாத்தணும். என்னாச்சுப்பா? இல்லம்மா, இங்க எங்கேயுமே பூனை இருக்கிற மாதிரி தெரியல. பிரேம், இந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. இந்த வீட்டுல பூனையே இல்ல. ரோஹிணி, நீ என்ன பண்ற? பூனையை நீ அடிச்சு கொல்ல போறியா? வேண்டாம். நான் அதை அடிச்சு கொல்லலாம் போறதில்ல. சும்மா அதை பயமுறுத்த போறேன். அக்காவை காப்பாத்தணும்ல, அதுக்காக தான்.
அந்த துர்கை தாய்க்கு தான் நாம நன்றி சொல்லணும். ரோகிணி! சீமா என்னாச்சு? ரோகிணி, உனக்கு என்ன ஆச்சுமா? எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? நான் ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். நான் இந்த பூனை கிட்ட இருந்து அக்காவை காப்பாத்தணும்னு நினைச்சுதான் அதை அடிச்சேன். நான் அடிச்சா அது பயந்து போய் ஓடிடும்னு நினைச்சுதான் அப்படி பண்ணேன். இதை அடிச்சு கொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் இப்ப ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். இல்ல ரோகிணி, நீ எந்த பாவத்தையும் பண்ணல. இந்த பூனைக்கு இது தேவைதான். அந்த கருப்பு பூனை சீமாவோட கைய பிராண்டி விட்டுச்சுல்ல, அதை காப்பாத்துறதுக்காக தானே நீ அதை அடிச்ச, அவ்வளவுதானே? இவங்க சொல்றதும் சரிதான் ரோகிணி. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ரோகிணி, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உனக்கு தெரியாம கூட நீ எந்த ஜீவனுக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன். இப்போ நீ அந்த பூனையை சாகடிச்சது கூட என்ன காப்பாத்துறதுக்காக மாட்டேன். இப்போ நீ அந்த பூனையை சாகடிச்சது கூட என்ன காப்பாத்துறதுக்காக பண்ணதான் ரோகிணி. யாரையாவது ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக செய்யற செயல் என்னைக்குமே பாவம் ஆகாது ரோகிணி. ஆமா ரோஹிணி, நீ தேவையில்லாம அழுத வருத்தப்படாத. நம்ம வீட்டுல இந்த மாதிரி பூனை செத்தது மிகப்பெரிய அபசகுனம். இதெல்லாம் நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு எதுவுமே புரியல. நம்ம வீட்டுல இருந்தாதான் ஆபத்துன்னா இங்க வந்த பிறகு இதே மாதிரி நடக்குதே. இது எதுவுமே எனக்கு சரியா படல. அம்மா தாயே, நீதாம்மா எங்க குடும்பத்தை காப்பாத்தணும். இங்க பாருங்க அத்தை, இந்த வீட்ல ஏதாவது சுப காரியத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி பண்டிதரை கூப்பிட்டு ஒரு பூஜையை பண்ணிடலாம் அத்தை. எனக்கும் அதுதான் சரின்னு படுதுமா. அப்படியே செய்யலாம். இங்க பாருப்பா சந்துரு. சொல்லுங்க பாட்டி. நீ உடனே போய் பண்டிதரை கூட்டிட்டு வாப்பா. சரிங்க பாட்டி. அம்மா, இது அதே கருப்பு பூனைதா. நீ என்ன சொல்ற மோகினி? நம்ம வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ரொம்ப தூரமாச்சே. அப்புறம் எப்படி அந்த பூனை இவ்வளவு தூரத்துக்கு வர முடியும்? நிச்சயமா இல்ல மோகினி, இது கண்டிப்பா வேற ஒரு பூனை தான். ஆனா அண்ணி, கருப்பு பூனை சூன்யக்காரங்களுக்கு தான் வேலை செய்யும். எப்போ ஒரு சூன்யக்காரி நம்ம குடும்பத்து மேல கண்ணு வச்சுட்டாலும், அப்ப நாம பக்கத்துல இருந்தாலும் சரி, தூரத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அது ஒரு பெரிய வித்தியாசமா இருக்காது. நாம இங்க இருந்து எவ்வளவு தூரம் போனாலும் சரி, அந்த சூன்யக்காரி நிச்சயமா நம்மள பின்தொடர்ந்து வருவா.
சீமா நீ எங்க போற? சீமா என்னாச்சு சீமா? என்ன தேடிட்டு இருக்க? அந்த கருப்பு கைத்தடை இருக்கான்னு பாக்குறேன். இது பாருங்க பிரேம், ஒருவேளை மோகினி சொன்னது சரியா இருந்தா இது அந்த வீட்ல பார்த்த அதே கருப்பு பூனைன்னா அது அந்த கருப்பான கை அடையாளம் எங்க இருக்குன்னு நீ பாக்கணும். இப்ப என்ன சொல்ல வர? இங்கதான், இங்க எங்கேயோ தான் அந்த அடையாளம் இருக்கு. இங்க வந்து அந்த கருப்பு பூனை தான் சூனியக்காரிக்கு வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். மோகினி சொன்ன விஷயம் உண்மையா இருந்தா அன்னைக்கு நம்ம வீட்ல நடந்த ஃபங்க்ஷன்ல மஞ்சளை தட்டி விட்டதும் இதே கருப்பு பூனைதான். இது அதே பூனைன்னா சூனியக்காரியோட பார்வை நம்ம குடும்பத்து மேல பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். சீமாக்கா சொல்றது சரிதான். அந்த சூன்யக்காரிய நான் எதிர்த்து நின்னுருக்கேன். அதுக்காக தான் அவ என்னோட அப்பாவை கொண்டுட்டா. அவ ரொம்ப பயங்கரமானவ. நீங்க எல்லாருமே இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ப்ளீஸ். எனக்கு இதெல்லாம் கேட்டா ரொம்ப பயமா இருக்கு. நான் சொல்றது சீக்கிரமா செய்யுங்க. இந்த பாவம் ஹவுஸை சுத்தி நாலா பக்கமும் கருப்பு தடை ஏதாவது இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்க. சரிம்மா, வாங்க போகலாம். அம்மா தாய், தரமான தயிர் தயாரிக்கிற நிறுவனத்தில இருந்து தான் சுத்தமான நெய் கிடைக்கும். இரவு 8 மணிக்கு உங்கள் பாலிமர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். தேடி பாத்தீங்களா? அந்த அடையாளம் கிடைச்சதா? இல்லம்மா, ஃபார்ம் ஹவுஸ் முழுக்க நல்லா தேடி பார்த்துட்டோம். அந்த அடையாளம் எங்கேயும் இல்ல. இல்ல, நான் ஒரு முறை பாக்குறேன். சீமா, எந்த தடயமும் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்ப. நம்ம குடும்பத்தை எந்த சூன்யக்காரியும் புரிய வைக்கல. ப்ளீஸ் இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. வா. ஆமாம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. சந்துரு பண்டிதரை கூப்பிட போயிருக்காங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சந்தேகங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். ஆமா சீமா, இதோட இந்த விஷயத்த நம்ம விட்டுறலாம். நான் என்ன சொல்றேன்னா, கல்யாண வேலைகள் வேற இன்னும் தலைக்கு மேல இருக்கு. இப்ப நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. சீக்கிரமா வாங்க, நம்ம எல்லாரும் உள்ள போலாம். வா போலாம். ओम द्यौः शान्तिरन्तरिक्षं शान्तिः पृथिवी शान्तिरापः शान्तिरौषधयः शान्तिः वनस्पतयः शान्तिर्विश्वे देवाः शान्ति ब्रह्म शान्ति सर्वगुं शान्ति शान्तिरेव शान्ति सामा शान्तिरेधिः। ओम मंगलम भगवान विष्णु मंगलम गरुड़ध्वज मंगलम पुंडरीकाक्ष मंगलाय तनो हरि। இங்க பாருங்கம்மா, இப்ப நீங்க இந்த பிண்டங்கள் மேல பால் விடணும். இப்படி செய்யறதுனால அந்த பூனையை கொன்ன பாவம் உங்களை விட்டு போகும். அப்புறம் அந்த பூனையை இந்த வீட்டுல யாரு தெரியாம கொன்னாங்களோ அவங்களுக்கும் பாவம் விட்டுரும். சரி பண்டிதரே. ओम नाभ्या आसीदन्तरिक्षगुं शीर्ष्णोर्ध्योः समवर्तत पद्भ्यां भूमिर्दिशा श्रोत्रा तथा लोकान् अकल्पयन्। இங்க பாருங்கம்மா, அந்த பூனையோட சவத்தை இப்ப கொண்டு வாங்க. சரி பண்டிதரே, அத போய் எடுத்துட்டு வாப்பா. ஓம் மங்களம் உண்டாகட்டும். இந்தாங்க பண்டிதரே, இதான் அந்த பூனை. இப்ப நீங்க இந்த பூனையோட சடலத்தை ஊருக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல புதைச்சு வைங்க. அப்புறம் இந்த சடலத்து மேல கொஞ்சம் பூவும் தூவுங்க. சரி. அப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் கூட போகணும். பிரேம் சார், அப்புறம் ராஜேந்திரன் சார், நீங்க அங்க போக வேண்டாம்.
ஏன்னா பிரேம் சாருடைய கல்யாணம் நடக்கணும், அப்புறம் ராஜேந்திரன் சார் கன்னியாதானம் பண்ணி வைக்கணும். இங்க பாருமா ரோஹிணி, தெரியாம செய்யற தவறுகளை கடவுள் மன்னிச்சிருவாருமா. உன் கையால நடந்த இந்த தவறு உனக்கே தெரியாம நடந்த விஷயம். இது உன்னுடைய தவறா நீ எடுத்துக்க வேண்டாம். பண்டிதரே, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். பிரேம் சீமா கல்யாண வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீட்ல ஒரு புண்ணியாதானத்தையும் பண்ணிடணும். ஆமாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, தோஷம் இல்ல வேற ஏதாவது திருஷ்டியோ இருந்தா சுபகாரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் போயிடும்ல. கவலையே படாதீங்கம்மா, நான் ஒரு நல்ல புண்ணியாதானத்தை உங்களுக்காக செய்யறேன். அப்புறம் போற வழியில பூக்கடையை பார்த்தீங்கன்னா நிறுத்துங்க. இது மேல பூ போட சொல்லி பண்டிதர் சொல்லியிருக்கு. சரி சரி, அதை பார்த்துக்கலாம். நீ முதல்ல ஏறு சீக்கிரம். जय जय देवी दुर्गा देवी, जय जय देवी शरणम। जय जय देवी दुर्गा देवी, जय जय देवी शरणम। जय जय देवी शरणम। अम्मा ताये। जय दुर्गा देवी। எல்லாரும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். இங்க பாருங்க, இந்த கலசத்துல இருக்கிற தண்ணிய வீடு முழுக்க தெளிங்க. இந்த வீட்டுல இருக்கிற எல்லா கெட்ட சக்திகளும் வெளியேறி இந்த வீட்டுக்கு மங்களம் உண்டாகணும், மங்களம் உண்டாகணும், மங்களம் உண்டாகணும். ஓம் சாந்தி. இங்க பாருங்கம்மா, நீங்க சொன்ன எல்லா பூஜைகளையும் நான் பண்ணிட்டேன். சரிங்க. இப்ப நீங்க கல்யாணம் மாதிரி எந்த ஒரு சுபகாரியத்தையும் இந்த வீட்டுல ஆரம்பிக்கலாம். அப்ப சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப நன்றி பண்டிதரே. சரி வாங்க, நாம போய் கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம். சரி பாட்டி. என்னோட குடும்பத்தை அந்த சூனியக்காரி பார்வையில இருந்து நீதாமா காப்பாத்தணும். பிரேம் சீமா கல்யாணம் எந்தவித தடங்கள் இல்லாம நல்லபடியா முடியணும். ஜெய் துர்கா தேவி.